السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 4வது வகுப்பிலே நாங்கள் இன்று ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க இருக்கின்றோம். அதுதான் நாங்கள் 2ஆம் வகுப்பிலே பார்த்த சூரா ஆல் இம்ரானின் 96வது வசனம். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன், உலகத்திலே மனிதர்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட முதல் வீடு மக்காவிலே உள்ள வீடுதான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதற்கு விளக்கமாக முதலாவது வீடு என்று சொன்னால் அதற்கு முன்னால் வீடுகள் இருக்கவில்லையா, மனிதர்கள் வாழவில்லையா, மனிதர்கள் இருப்பதற்கான வீடுகள் இருக்கவில்லையா என்ற கேள்விக்கு பதிலாக நாங்கள் பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ், புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்விடத்திலே நான் கேட்டேன், பூமியிலே முதலாக நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாயில் அவ்வளு மஸ்ஜித், முதலாவது நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாயில் எது என்பதாக கேட்டேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் என்பதாக சொன்னார்கள் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த வசனத்தினுடைய கருத்து வெறும் வீடல்ல, பள்ளிவாயில் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, சில அறிஞர்கள் சுட்டிக்காட்டிய ஒரு விடயம், அப்படியென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் எந்த விதமான பள்ளிவாயில்களும் இருக்கவில்லையா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏன் அந்த கேள்வி வருகிறது என்று சொன்னால், குர்ஆனிலே சூரா பக்ராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ என்பதாக குறிப்பிடுகின்றார். அது சூரத்துல் பக்ராவினுடைய 127வது வசனம். 127வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமின் அடித்தளங்களை உயர்த்தினார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மஸ்ஜிதுல் ஹராமின் அடித்தளங்களை உயர்த்தினார்கள் என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த காபத்துல்லாவை நிர்மாணித்தார்கள், கட்டினார்கள். எனவே அதற்கு முன்னால் உள்ள மக்களுக்கு, நபிமார்களுக்கு, முஸ்லிம்களுக்கு பள்ளி வாயில்கள் எதுவுமே இருக்கவில்லையா என்ற கேள்வி வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரும்பான்மை அறிஞர்கள் இந்த கருத்திலே உடன்பட்டிருக்கிறார்கள். என்ன கருத்து? முதல் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாயில் காபாதான் என்பதில் உடன்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அதனை முதலாவதாக கட்டினார்களா என்றால் அதிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. காபாவை முதலாவதாக நிர்மாணித்தவர்கள் யார் என்பதிலே பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அந்த அடிப்படையில் நாங்கள் அறிஞருடைய கருத்துக்களை நாங்கள் தொகுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே சிலர் என்ன சொல்கிறார்கள், மலக்குமார்கள் தான் அதனை முதலாவதாக கட்டினார்கள். அப்படி என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாலே மலக்குமார்கள் அதனை கட்டிவிட்டார்கள், நிர்மாணித்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய சில அறிஞர்கள் இருக்கிறார்கள். அபூ ஜாஃபர் பாக்கர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த கருத்தை கூறியிருக்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அதனை நிர்மாணித்தார்கள். இந்த கருத்தை அத்தா இப்னு அபீ ரபாஹ், சயீத் இப்னு முஸய்யிப், அதே போல அப்படி ஆரம்ப கால சலஃபுகள் சொல்லியிருக்கிறார்கள்.
மேலும் அந்த கருத்தை சொன்னவர்கள் இப்னு ஜௌசி, இப்னு ஹஜர், நவீன காலத்திலே வாழ்ந்து மரணித்த ஷேக் முஹம்மது அமீன் ஷன்கித் ரஹ்மஹுல்லாஹ், இது போன்ற முக்கியமான முற்கால தற்கால அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அதனை நிர்மாணித்தார்கள். மூன்றாவது கருத்து, அதுவும் பல அறிஞர்கள் கூறிய கருத்து தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இதனை நிர்மாணித்தார்கள் என்பதாகும். இந்த கருத்தை இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ், இப்னு கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ், இப்னு கஸீர், அதே போல உஸைமீன் ரஹ்மஹுல்லாஹ் போன்ற பல அறிஞர்கள் இதனை பலமான கருத்து என்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் சில அறிஞருடைய கருத்துப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அதனை நிர்மாணித்தார்கள் என்ற கருத்து தான் பலமானது என்பதாக கூறுகிறார்கள். அதற்கு பல நியாயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அப்படி நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிர்மாணித்தார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த கேள்வி வரமாட்டாது. இந்த கேள்வி, அப்படி என்றால் காபாவுக்கு முன்னால் வேறு பள்ளி வாயில்கள் இருக்கவில்லையா, அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்ற கேள்விகள் எங்களுக்கு வரமாட்டாது. ஏன்? முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அந்த பள்ளி நிர்மாணிக்கப்பட்டு விட்டது. எனவே அதற்கு பின்னால் பல பள்ளி வாயில்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். எனவே அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள், நபிமார்கள், அதே போல அவர்களை பின்பற்றிய முஸ்லிம்கள் அந்த பள்ளி வாயில்களை தொழுதிருப்பார்கள் என்பதை நாங்கள் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இதில் நிர்மாணித்தார்கள் என்று சொன்னால் அதிலே பல கேள்விகள் எங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அது ஒரு சாதாரண ஒரு கருத்தல்ல. முக்கியமான அறிஞர்கள் இப்னு தைமிய்யா, இப்னு கய்யிம், இப்னு கஸீர், அதேபோல உஸைமீன் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து தான். எனவே இது இஜ்திஹாதுக்கு உட்பட்ட ஒரு கருத்து. இருந்தாலும் ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இதனை கட்டினார்கள், அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பிருந்தே இந்த காபா இருக்கிறது என்று சொல்வதற்கான நியாயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது பலமான ஆதாரங்களை நாங்கள் அதற்கு காணக்கூடியதாக இருக்கின்றன. முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவின் 125வது வசனத்திலே கூறுகின்றார், வஅஹித்னா இலா இப்ராஹீம் வ இஸ்மாஈல, நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொல்லியிருந்தோம், அன் தஹ்ஹிரா பைத்திய, எனது எனது வீட்டை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், தூய்மைப்படுத்துங்கள் என்பதாக நாங்கள் கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எனது வீட்டை நீங்கள் துப்புரவு செய்யுங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள், தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்வதாக இருந்தால் ஏற்கனவே இருக்க வேண்டும். இருப்பதைத்தான், அவர்களுக்கு முன்னால் இருந்து இருப்பதைத்தான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்ல முடியும். இல்லையாத ஒன்றை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்ல முடியாது என்ற ஒரு நியாயம் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இரண்டாவது ஆதாரம், ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்ட சூரத்துல் பக்ராவின் 127வது வசனம். அதாவது இந்த வசனத்தை வைத்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த காபாவை கட்டினார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. வயர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாஇத மினல் பைத்தி வ இஸ்மாஈல், இந்த இல்லத்தின் காபாவின் அடித்தளங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தான் உயர்த்தினார்கள் என்று அந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. ஆனால் அதே வசனம் இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் இருந்தே அந்த பள்ளி காபா இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களும் ஆதாரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம். ஏன் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை உருவாக்கினார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லவில்லை. மாற்றமாக உயர்த்தினார்கள். இருக்கக்கூடிய அடித்தளங்கள், ஏற்கனவே இருந்து காணாமல் போன கட்டிடத்தை அவர்கள் மீண்டும் நிர்மாணித்தார்கள், புனர் நிர்மாணம் செய்தார்கள். அழிந்திருந்ததை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அதனை உருவாக்கினார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் உயர்த்தினார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். மூன்றாவது ஆதாரம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவிலே கொண்டு போய் தன்னந்தனியாக விட்டு வரும் பொழுது ஒரு துவா செய்தார்கள். ஹாஜர், நிறைய பேர் என்ன சொல்வார்கள், ஹாஜரா என்பதாக சொல்வார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய், எங்கும் அவருடைய மனைவி என்பதாக வரவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்பதாக, ஹாஜர் என்பவர் மனைவி என்பதாக
குர்ஆன் ஹதீஸிலே வரவில்லை. அவர்களுடைய உம்மு வலது இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய தாய் என்பதாகத்தான் வந்திருக்கிறது. ஏன் அவர்கள் ஒரு அடிமையாக அ தான் இருந்தார்கள். அவர்களை சாரா அ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சாராவுக்கு சன்மானமாக கிடைத்த அந்த அடிமையை தனது கணவனுக்கு அவர்கள் அன்பளிப்பு செய்தார்கள். எனவே அவர்கள் மனைவி என்பதாக குர்ஆன் ஹதீஸிலே வரவில்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் என்பதாகத்தான் வருகிறது. எனவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களையும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவிலே கொண்டு போய் விட்டுவிட்டு வரும்பொழுது அவர்கள் என்ன துஆ செய்கிறார்கள்? ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரிய்யதி பிவாதின் கைரி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம். யா அல்லாஹ், நான் எனது சந்ததிகளை எந்த விதமான புட்பூண்டுகளுமற்ற ஒரு பள்ளத்தாக்கிலே உனது புனிதமிக்க பள்ளிவாயிலுக்கு பக்கத்திலே நான் விட்டுவிட்டு வருகிறேன் என்று அவர்கள் துஆ செய்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 30 வயதை அடைந்த பொழுதுதான், அல்லது வாலிப வயதை அடைந்ததன் பின்னால் தான் அவர்களும் அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து பள்ளிவாயிலை கட்டினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி என்றால் சிறு பிராயத்திலே அவர்களை விட்டுவிட்டு செல்லும் பொழுது இந்த துஆவை அவர்கள் எப்படி கேட்கலாம்? அப்படி என்றால் ஏற்கனவே அங்கு பள்ளிவாயில் இருந்த செய்தி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த காபா இருந்திருக்கிறது என்பதை இது எங்களுக்கு உணர்த்துகிறது. அதே போல அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே சூரத் ஹஜ்ஜிலே வஇத் பவ்வஅனா லி இப்ராஹீம மக்கானல் பைத், நாங்கள் பள்ளிவாயில் இருந்த இடத்திற்கு நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் சேர்த்தோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த இடத்திலும் ஏற்கனவே பள்ளிவாயில் இருந்ததை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார் என்பதாக இவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த 2 வசனங்களுமே ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم وإذ بوأنا لإبراهيم مكان البيت என்ற இந்த 2 வசனங்களுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் பள்ளிவாயில் இருந்தது என்பதை மாத்திரமன்றி அவர்களே அதனை சொல்லுவதை அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. அவர்களே ஏற்கனவே பள்ளிவாயில் இருந்த செய்தியை குறிப்பிடுவதை அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. இப்ராஹிம் மக்கானல் பைத் என்பதனுடைய கருத்து என்ன என்பதை சொல்லும்போது இமாம் முஹம்மது அமீன் ஷின்கித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு நாம் அதனை தயார்படுத்தி கொடுத்தோம், அவருக்கு அடையாளம் காட்டினோம், அப்படி என்றால் இதன் மூலமாக என்ன சொல்லப்படுகிறது? ஏற்கனவே இருந்ததை அடையாளம் காட்டினோம் என்பதுதான் அதனுடைய கருத்து என்பதாக இமாம் ஷின்கித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே பல ஆதாரங்களின் அடிப்படையிலே நாங்கள் என்ன புரிந்து கொள்ள முடியும்? இவ்வாறு குர்ஆனிலே இருந்தே எங்களுக்கு காபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் இருந்த ஒரு கட்டிடம், பள்ளிவாயில் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே போல இன்னும் சில ஆதாரங்களை பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களுடைய கிபிலாவும் காபாவாகத்தான் இருந்தது என்ற சில கருத்துக்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு முன்னால் உள்ள நபிமார்கள் எல்லோரும் தொழுதிருக்கிறார்கள். அவர்கள் தொழுதால் அவர்கள் எதனை நோக்கி தொழுதார்கள் என்று பார்த்தால் அவர்கள் காபாவை நோக்கித்தான் தொழுதிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதனையும் ஒரு ஆதாரமாக சொல்கிறார்கள். என் நபிமார்கள் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் சஜிதா செய்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். சஜிதா செய்வது என்றால் அதுக்கு ஒரு கிபிலா இருக்க வேண்டும். அந்த கிபிலா எதுவாக இருந்தது என்று பார்த்தால் காபாவாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு வரும்பொழுது துஆ செய்ததை பற்றி புகாரிலே வரக்கூடிய ஹதீஸிலே என்ன வருகிறது? தனது கிப்லா பள்ளிவாயிலை முன்னோக்கி துஆ செய்தார்கள் என்பதாக வருகிறது. பள்ளிவாயிலை முன்னோக்கி துஆ செய்தார்கள் என்பதாக வருகிறது. அப்ப அந்த பள்ளிவாயில் எது? அது இந்த காபா தான் என்பதாக அந்த அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதே போல ஹாஜர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் ஹாஜர் அவர்களுக்கு மலக்கு இந்த பள்ளிவாயில் இருக்கக்கூடிய செய்தியை சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு தாகம் ஏற்பட்ட பொழுது அவர்களுக்கு ஜம்சம் ஊற்று வந்து அதற்கு பின்னால் ஒரு மலக்கு தோன்றி அவர்களுக்கு என்ன சொன்னார்கள்? இந்த இடத்திலே தான் இறை இல்லம் இருக்கிறது, இந்த பிள்ளையும் அவருடைய தந்தையும் அதனை கட்டி எழுப்புவார்கள் என்று சொன்னதாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இப்படி பல ஆதாரங்களின் அடிப்படையிலே ஏற்கனவே காபா இருந்த ஒரு விடயம் எங்களுக்கு தெளிவாகிறது என்பதாக அந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள்.
அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம். அப்படி என்றால் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருகிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியது யார்? மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஏன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் இடையிலே 40 வருடங்கள் தான் இடைவெளி. கால இடைவெளி 40 வருடங்கள் என்பதாக நாங்கள் பார்த்தோம். மஸ்ஜிதுல் அக்ஸாவை யார் கட்டினார்கள் என்று பார்த்தால், இந்த கருத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டியிருந்தால் அவர்கள் கட்டியிருக்க வேண்டும். 40 வருடங்களுக்கு பின்னால் அவர்கள் கட்டியிருப்பார்கள். அல்லது அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய பிள்ளைகள் யாராவது கட்டியிருப்பார்கள். அல்லது மலக்குமார்கள் கட்டியதாக நாங்கள் வைத்துக் கொண்டால் காபாவை, அதே போல மலக்குமார்கள் 40 வருடங்களுக்கு பின்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸ் நசாயிலே வரக்கூடிய ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மக்திஸை கட்டிய பொழுது 3 விடயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் என்று வருகிறது. எனவே இதனை வைத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கட்டியதாக சிலர் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இல்லை, அவர்களுக்கு முன்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டியதாக சில அறிவிப்புகளை வைத்து ஹதீஸை வைத்து சொல்கிறார்கள். இன்னும் சிலர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டியதாக வரக்கூடிய அறிவிப்பு ஆதாரபூர்வமான அறிவிப்பு என்பதாக எடுத்துக்கொண்டால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியிலே பின்னால் வந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் 1000 வருடங்களுக்கு பின்னால் வந்தவர்கள். எனவே 40 வருடங்கள் என்று எப்படி நாங்கள் சொல்ல முடியும் என்றால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை புனர் நிர்மாணம் செய்தார்களோ, அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கலாம், அல்லது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இவர்கள் புனர் நிர்மாணம் செய்தவர்களே தவிர அவர்கள் தான் ஆரம்பமாக கட்டியவர்கள் அல்ல. அதனை ஆரம்பத்திலே மலக்குமார்களோ, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ அல்லது அவர்களுடைய பிள்ளைகள் யாரோ ஒருவர் காபாவுக்கு பின்னால் 40 வருடங்களுக்கு பின்னால் கட்டியிருக்கிறார்கள் என்பதை அந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த குறிப்பிட்ட அந்த 40 வருடங்கள் பற்றி பேசக்கூடிய அந்த ஹதீஸ் யார் உருவாக்கியது என்பதை பேசவில்லை. எப்பொழுது முதல் பள்ளி வாயிலது மஸ்ஜித் அக்ஸா எவ்வளவு காலத்துக்கு பின்னால் உருவாக்கப்பட்டது என்ற விடயத்தை தான் பேசுகிறது. யார் கட்டினார் என்பது கருத்து வேற்றுமைக்குரிய இஜ்திஹாதுக்குட்பட்ட விடயம் என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். هذا والله أعلم وصلى الله على محمد وعلى آله وصحبه أجمعين. والسلام عليكم ورحمة الله وبركاته.